வணக்கம் அண்ட் வெல்கம் டு அரசியல் பேட்டை. வணக்கம் சார். வணக்கம் சுமியா. சார், நேற்று வந்து அமித்ஷாவை பார்க்கறதுக்காக டெல்லிக்கு எடப்பாடி வந்து போயிருந்தாரு. வந்து முடிச்சிட்ட பிறகு பத்திரிகையாளர்கள் எல்லாம் வந்து சந்திச்சுட்டு இருக்காரு. இன்னும் கூடுதலாக வந்து பல கட்சிகள் வந்து என்டிஏ கூட்டணியில் சேரப்போகுது அப்படின்றத வந்து அவர் சொல்லியிருக்காரு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, என்டிஏ கூட்டணியில் வந்து அன்புமணி ராமதாஸ்க்கு வந்து மாநிலங்களவை சீட்டு ஒன்றும் தம்பிதுரைக்கு ஒன்றும் வந்து கொடுக்க போகிறதாகவும், பாஜக வந்து ஜி.கே. வாசனுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியும் அதை வந்து நிராகரிச்சிருக்கிறதாகவும் ஒரு தகவல் வந்திருக்கு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து அன்புமணி ராமதாஸுடைய ஃபாதர் ராமதாஸ் அவர்கள் வந்து என்ன சொல்றாருன்னா, இன்னும் 3 நாள் கழிச்சு நாங்க வந்து யாரோட கூட்டணியில இருக்கோன்றத சொல்ல போறோம் அப்படின்றத சொல்றாரு. ஸோ இவர் சொல்ல போறோன்றாரு, இங்க வந்து சீட்டே கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வருது. பிஜேபி சொல்லியும் வந்து ஜி.கே. வாசனுக்கு வந்து கொடுக்காம நிராகரிச்சிருக்காரு அப்படின்னு சொல்ல வருது. அதாவது முதல்ல எடப்பாடி பழனிசாமி கூட்டணி பேச்சுவார்த்தையை வந்து இங்கே தான் பேசியிருக்கணும். அவர் வந்து ஒரு தமிழ்நாட்டினுடைய 2 கட்சி, கடந்த 10 ஆண்டுகளாக தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி 2021 தோல்வியுற்று ஆனாலும் எதிர்கட்சியாக இருக்குது. அந்த எதிர்கட்சி ஒரு கூட்டணியை அமைக்குது. ஆனால் அந்த கூட்டணியை வந்து எதிர்கட்சி அமைக்கலை. அமித்ஷா வந்து நேராக எடப்பாடி வீட்டுக்கு போயிட்டு கூட்டிகிட்டு வந்து ஐடிசியில் உட்காந்து கூட்டணியை அறிவித்தார். அன்றிலிருந்து இன்று வரைக்கும் என்டிஏ கூட்டணியாக தான் இருக்குது. அப்போ எடப்பாடியினுடைய அந்த எதிர்கட்சி தலைவர் ஒரு தமிழ்நாட்டினுடைய இன்னொரு 50 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் ஆட்சி பண்ண கட்சிகளில் 2வது கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக, அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அவருக்கு வந்து எந்த அதிகாரமும் இல்லைங்கிறது தெரிஞ்சு போச்சு. மதுரையில் நடந்த மோடியினுடைய நிகழ்ச்சியில் பெரியாருடைய படத்தை அகற்றுறாங்க. அதுக்கு எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கல. அப்போ எதன் அடிப்படையில் இவர்கள் வந்து கட்சி நடத்துகிறாங்கன்னு தெரியல. கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படின்னா கூட்டணி தலைமை நான் தான் வந்து எடப்பாடி பேசினார். வேனில் வந்து அந்த சுந்தரா டிராவல்ஸ் பஸ்ஸில் போயிட்டு இருந்தார்ல, அதெல்லாம் நான் தான் தலைமையினார். நம்மளுடைய தலைமையில் கூட்டணி ஆட்சி இல்லைன்னு சொல்ல கிடையாது, நம்மளுடைய தலைமையில் அதிமுக ஆட்சி அமையும்னாரு. ஆனால் நயினா நாகேந்திரன் உட்பட எல்லாரும் வந்து கூட்டணி ஆட்சி என்டிஏ ஆட்சி தான் சொன்னாங்க. கடைசியில் இவரும் வந்து அந்த ஃப்ளோலேயே வந்து வேட்பாளர் யாருன்ற கன்ஃபியூஷன் வரைக்குமே போச்சு. ஆமாம், எல்லாமே போச்சு. இப்போ கடைசியில் வந்து இவரே வந்து என்டிஏ ஆட்சின்னு சொல்கிற அளவுக்கு அந்த ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டா போய் வந்து நேராக வர சொல்லியிருக்காங்க. பேச்சுவார்த்தைங்கிறது இங்கே வந்து நடத்தணும். காங்கிரஸ் இங்கே வந்து நடத்துகிறது. நடக்கிற எலெக்ஷனு இவர் கூட இவங்கெல்லாம் கூட்டணி வச்சிருக்காங்கன்னு தான் வரணும். தமிழ்நாட்டில் ஒரு பேச்சுவார்த்தை நடத்துது. தமிழ்நாட்டில் திமுக தான் இந்த கூட்டணிக்கு தலைமை. அப்படிங்கும்போது காங்கிரஸ் வந்து இந்தியாவுடைய எதிர்கட்சியாக இருந்தாலும் இங்கே வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. ஆனால் நீங்கள் இங்கேருந்து கிளம்பி போய் ஒருத்தர் பேச்சுவார்த்தை நடத்துகிறாருன்னா கிட்டத்தட்ட விற்று முடிச்சிட்டாரு. அவ்வளோதான். முதல்ல அடமானம் வச்சிருந்தவர் இப்போ வந்து இது வித்தே முடிச்சிட்டாரு. அதிமுகவை ஒரு நல்ல விலைக்கு வந்து பழைய வித்தாலைக்கு பேரிச்சம்பளங்கிற மாதிரி விற்று முடிச்சிட்டாரு. ஆக மொத்தம் வந்து எடப்பாடி பழனிசாமியை நம்பி போனவர்கள், நம்பி மீறி இருப்பவர்கள்லாம் வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவங்களுடைய நிலைமை படுமோசமாக இருக்கிறது. அதிமுகவினுடைய எதிர்காலத்தையே வந்து பாழாக்கிட்டு வந்திருக்காரு. இப்போ ஒரு கொடுக்கக்கூடிய சீட்டுகள் வந்து வாக்களிக்க போகிறது இப்போ இருக்கக்கூடிய அதிமுக எம்எல்ஏக்கள். அடுத்த முறை இந்த வாய்ப்பும் கிடைக்காதுன்னு வச்சுங்களேன். இப்போ தம்பிதுரை வாங்குறாருன்னா 6 வருஷத்துக்கு அது இருக்கும். ஆனால் அடுத்த முறையெல்லாம் சுத்தமாகவே வந்து எம்எல்ஏக்கள் இல்லாமல் போயிடும். 36 எம்எல்ஏக்கள் வேணும் வாக்களிக்கிறதுக்கு. அதுக்கான இது இல்லைங்கும் போது அந்த முறை வாய்ப்பு கிடைக்கவும் போகுது. இப்போ என்னென்னா, இவர் போயிட்டு வந்தார்ல, போயிட்டு வந்ததுக்கு பிறகு இவர் பேசியதெல்லாம் ரைட்டு. இவர் போய் என்ன பேசிட்டு வந்தார், என்ன கூட்டணி கட்சியினுடைய இது வந்து ஒரு பேச்சுவார்த்தை குழு வந்து வரணும், அவங்க வந்து பேசணும் வைக்கணும். இவர் தனியாராக போய் டெல்லியில் போய் வந்து எவ்வளோ அமௌண்ட்டு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு வந்திருக்காரு. இதுதான் நடக்குது. ஃபைனலாக வந்து ஒரே ஒரு விஷயந்தான், இந்த தேர்தல் என்பது அதிமுகவுக்கு கடைசி தேர்தல். அதுதான் வந்து எழுதி வச்சுக்கலாம். இந்த தேர்தலில் சொற்பமான எண்ணிக்கையில் தான் சொற்பமான எண்ணிக்கை கூட கிடையாது. ஆனால் இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு அதிமுகவினுடைய வலுவே இல்லாமல் இருக்குது. எடப்பாடியே ஜெயிச்சாலும் ஜெயிப்பாராங்கிற லெவலில் தான் இருக்குது அதிமுகவுடைய நிலைமை. அதனால தான் அவர் வந்து அன்புமணியை கூட வச்சு எப்படியாவது அவருடைய தொகுதியிலேயே அவர் ஜெயிக்கணும்னு பிளான் பண்ணுறாரு. இப்படிப்பட்ட சூழலில் ஒரே ஒரு விஷயம் தான், அதான் முதல்ல சொன்னது தான், அதிமுகவினுடைய கடைசி தேர்தல் இது. இதற்கு பிறகு அதிமுக கட்சி இருக்காது. இருந்தாலும் அதை வந்து இருப்பதற்கு எடப்பாடி விட மாட்டார். பாஜக வந்து ரெக்கமெண்ட் பண்ணியும் ஜி.கே. வாசனுக்கு வந்து அவர் சீட்டு கொடுக்கல, மாநிலங்களில் சீட்டு அப்படின்றது ஒன்று. இங்கே பாமக பிரச்சனை சார். ஒருத்தர் வந்து என்டிஏ கூட்டணியில் இருக்கேன் அப்படின்ட்டு வந்து போயிட்டாரு. பட் ராமதாஸ் வந்து அவர் தான் நிறுவனர், இன்னும் 3 நாளில் தான் நாங்கள் யார் கூட சேர போகிறோன்னே சொல்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆமாம், நீதிமன்றம் வந்து அவர்களுக்கு ஆதரவாக தான், அன்புமணிக்கு ஆதரவாக தான் வந்திருக்கு. இவர்கள் அப்பீல் போயிருக்காங்க, வரட்டும். நீங்கள் பாஜக அன்புமணிக்கு ஆதரவாக தான் இருக்கிறது. அதனால் வந்து அவருக்கு ஆதரவாக தான் மேலும் மற்றும் முடிவுகளும் வரும். தேர்தல் கமிஷன்லேருந்து சரி, மற்ற எல்லாமே அந்த அவர்களுக்கு ஆதரவாக தான் முடிவுக்கு வரும் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆனால் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து ஜி.கே. வாசனுக்கு மறுக்கப்பட்டது. ஜி.கே. வாசன் முதல்ல கேட்டாருன்னு தெரியலையே. அவர் வெளிப்படையாக பேசணுமா இல்லையா? அவர் வந்து இப்போ கடந்த முறை வந்து நீங்கள் வேட்பாளரை வாங்கி நிப்பாட்டினார், என்னாச்சு? ஒரு எம்எல்ஏ கூட வெற்றி பெற முடியல. இந்த முறையும் அவர் ஏன் வந்து இந்த முடிவுக்கு போகிறாரு? ஒரு காங்கிரஸினுடைய பாரம்பரியத்தில் வந்தவர், அவருடைய அப்பா வந்து காங்கிரஸில் தொடர்ந்து இருந்தவர்.
அவர் வந்து பாஜகவுடன் வந்து கட்சியை கூட்டணியை வைத்துக்கொண்டு ஒட்டுமொத்தமாக வந்து அவர் இயங்குறது என்பது அவருக்கு வந்து அவருக்கு பின்னாடி போனவரும் காங்கிரஸ்காரங்க தான் பின்னாடி போயிருப்பாங்க, ஜி கே வாசன் பின்னாடி. இன்றைக்கி சுத்தமாக வந்து ஜி கே வாசனால் ஏதாவது வகையில் பலனடைந்தவர்கள் கூட ஊருக்கு 2 பேர் இருப்பாங்களே தவிர கட்சின்னு ஒரு பேஸ்ன்னு ஒன்று கிடையாது. இப்போ தமிழ்நாட்டில் நம்ம வந்து சவால் விடலாம். திமுக வந்து 70,000 பூத்துகளில் வந்து இப்போ உறுப்பினர்களை போட்டிருக்கு, பூத்து ஏஜெண்ட்டை போட்டிருக்கு, BLA 2 போட்டிருக்கு. ஸோ அது மாதிரி வந்து நிறைய அதிலே வந்து இளைஞரணியை சேர்ந்தவர்கள், தகவல் தொழில்நுட்ப பணியை சேர்ந்த இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு எல்லோரும் சேர்ந்து வேலை செய்யக்கூடிய அளவில் ஒரு பூத்துக்கு வந்து குறைஞ்சது 20 பேரை வந்து நியமிக்கிற அளவுக்கு திமுக தகுதியோடு இருக்குது. ஆனால் இந்த தகுதி தமிழ்நாட்டில் வேறு எந்த கட்சிக்கு இருக்குது? நீ அரசியல் ரீதியாக திமுகவினுடைய நம்பர்ஸை வந்து நீங்கள் பேசி வச்சு பார்த்தாலும் எந்த காலகட்டத்திலையுமே ஒரு பூத்துலனா அந்த பூத்தில் வந்து நீங்கள் ஒரு குழுவை அமைக்கக்கூடிய ஒரு அந்த பூத்துக்கான குழுவை அமைக்கக்கூடிய தகுதி திமுக மட்டும்தான் இருக்குது. மற்ற கட்சிகள்லாம் அதனுடைய முழுமையான எண்ணிக்கை கூட இன்றைக்கையும் தொடரலை, அதிமுக உட்பட. அப்போ அந்த அளவுக்கு செல்வாக்குள்ள கட்சியாக திமுக இருக்குது இல்லையா? இப்போ இவருக்கு என்ன இருக்குது? எடப்பாடி கேட்பார்ல, உங்களுக்கு எதுக்கு நான் சீட்டு தரணும், உங்களால் எனக்கு என்ன லாபம்னு. நீங்கள் ஒரே ஒரு குருக்கள் வராருன்னு ஒரே ஒரு ஆள் தான் இருக்கார் இவர். வேறு இவருக்கு பின்னாடி யார் இருக்கா? இவர் செய்த ஒரு மிக வரலாற்று தவறு என்னென்னா பாஜகவோட கூட்டணி வைத்தது. இவர் அதிமுகவுடன் வந்து 2024 கூட்டணி வச்சிருந்தா ஓகே. ஆனால் இவர் பாஜக கூட கூட்டணி வைத்தது என்பது மூப்பனாருக்கு செய்த துரோகம், இவரை நம்பி வந்த காங்கிரஸ்காரர்களுக்கு செய்த துரோகம். தமிழ் மாநில காங்கிரஸ்னு ஏன் உருவாச்சு? தமிழ்நாட்டினுடைய முடிவை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் மனநிலையை ஒன்றியத்தில் தலைமையாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் வந்து பின்பற்றலை. அவர்கள் வந்து அதிமுகவுடன் கூட்டணி வைக்கக்கூடிய மனநிலைக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது தான் உடஞ்சி தமிழ் மாநில காங்கிரஸ் உருவாகுது. அப்போ இங்கே மாநிலத்துக்கான அந்த சுயமரியாதை உணர்வுடன் தான் எனக்கு இந்த காங்கிரஸ் உருவானது. அதே இதில் வந்து நீங்கள் அதுக்கு பின்னாடி அணிதிரண்டாங்க இல்லையா, அந்த சுயமரியாதை உணர்வுல இருப்பாங்க இல்லையா, அவர்கள்லாம் அவங்க பின்னாடி கண்டிப்பாக இருக்க மாட்டாங்கன்னு எடப்பாடி தெரியும். ஏன்னா அவங்களாம் காங்கிரஸுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டாங்க. யாரெல்லாம் வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் இருந்தாங்களோ அவரெல்லாம் ஜி கே வாசனை தவிர திரும்ப ஒரு உடச்சிட்டு போனதுக்கப்புறம் யாருமே அவர் கூட போகல. எல்லாருமே ரிட்டர்ன் ஆகி காங்கிரஸில் நல்ல செல்வாக்காக தான் இருக்காங்க, பொறுப்போடு தான் இருக்காங்க. ஸோ இந்த நிலைமையில் ஜி கே வாசனை கொடுக்க வேண்டிய அவசியம் எடப்பாடி பழனிசாமி கிடையாது. இப்போ நம்ம மார்ச்ல இருக்கோம். மாதத்தில் வந்து பார்த்தோம்னா மகளிர் உரிமை தொகை பெறக்கூடிய அத்தனை பெண்களுக்குமே வந்து சர்ப்ரைஸாக ஒரு 5,000 வந்து முதலமைச்சர் அவர்கள் போட்டிருந்தாங்க. 3 மாதத்துக்கான உரிமை தொகை ப்ளஸ் 2,000 ரூபாய் வந்து கோடைக்கால சிறப்பு தொகை அப்படின்ட்டு. இன்றைக்கு காலையில் பார்த்தோம்னா அரசு ஓய்வூதியம் வந்து வாங்கக்கூடிய முதியவர்களாக இருக்கட்டும், மாற்றுத்திறனாளிகள், இந்த மாதிரியான கேட்டகரியில் இருக்க எல்லாருக்குமே வந்து 2,000 ரூபாய் சிறப்பு தொகை வந்து முதலமைச்சர் போட்டிருக்காரு. ஸோ அவங்களுக்குமே இந்த பணம் வந்து போய் சேர்ந்துருக்கு. ஆமாம், அவங்களுடைய தேவைகளுமே வந்து இதில் பூர்த்தி பண்ணிக்கலாம் அப்படின்ற அது கொடுக்கணும் இல்லையா? கோரிக்கைகள் வைக்கப்பட்டு அதனுடைய கோரிக்கைகள் வந்தது எழுந்ததுக்கு தொடர்ந்து தான் முதலமைச்சர் முடிவு எடுத்திருக்காரு. அது கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டாரு. குறிப்பாக அந்த துறையை வந்து தன்னுடைய கைவசம் வச்சிருக்காரு. மாற்றுத்திறனாளிகள் துறையை கைவசம் வச்சிருக்காரு. அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளை வந்து பராமரிப்பவர்கள் முழுக்க வந்து உடல் ரீதியாக எங்கேயும் நகர முடியாத மாற்றுத்திறனாளிகளை அல்லது அடுத்தவர் உதவி இல்லாமல் நடக்க முடியாத மாற்றுத்திறனாளிகளை பராமரிப்பவர்களுக்கான உதவி தேவைன்னு இருக்குது. ஸோ அவர்களுக்கும் சேர்த்து இப்போ இந்த பணத்தை கொடுத்துருக்காரு. அதனுடைய இதெல்லாம் வந்து வந்து நாளைக்கு வாக்குச்சாவடிக்கு வரும்லாம் கிடையாது. தன்னுடைய கடமையை முதலமைச்சர் செய்கிறார், அவ்வளோதான். நீங்கள் இப்போ 3,000 ரூபா கொடுத்தாரு. ஏன் கொடுத்தாரு? கேஸ் போட்டிங்க, நீதிமன்றத்தில் கேஸ் பட்டியலிடப்பட்டது. உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு பட்டியலிடப்பட்டாலே வந்து லாட்ரியில் சீட்டு விழுந்த மாதிரி அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ தூரம் வந்து அவ்வளோ வழக்குகள் அந்த தேக்கத்தில் கிடக்குது. அப்போ இந்த வழக்கு இலவச திட்டங்களுக்கு எதிராக இது போன்ற தொகையை வந்து மக்கள் கையில் நேரடியாக கொடுக்கக்கூடிய திட்டங்களுக்கு எதிராக ஒரு வழக்கு வருது. உடனடியாக அது பட்டியலிடப்படுகிறதுன்னு முதலமைச்சர் வந்து முன்கூட்டியே கணித்து இப்போ இது வந்து நமக்கு வந்து தேர்தல் நேரத்தில் தமிழ்நாட்டில் கொடுக்கக்கூடிய பணத்தை நிப்பாட்டி இதன் மூலமாக ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்வார்கள்னு தெரிஞ்சுக்கிட்டு தான். இன்னும் சொல்ல போனால் பாஜகவுக்கு இப்போ பாஜக சில மாநிலங்கள் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அது கூட அவர்களுக்கு வந்து விருப்பம் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் 100 நாள் வேலை திட்டத்தையே வந்து இப்போ வந்து அது மக்கள் கையில் நேரடியாக போய் பணம் செய்கிறது. கிட்டத்தட்ட அதுவும் இதே மாதிரி தான் வந்து ஒரு 10,000 12,000 வரைக்கும் போய் சேரக்கூடியது. அதை வந்து இப்போ நீங்கள் நிப்பாட்டிட்டாங்க, வேற ஒரு பேரை ஒரு மாற்றி சிதைச்சிட்டான்னு வச்சுங்களேன். இப்போ வந்து மாநில அரசு கையில் தலையில் வந்து அதனுடைய தொகையை வச்சு அதன் மூலமாக மாநில அரசுகள் வந்து கையில் வேறு தொகை தூக்கி அதில் போட முடியாமல் இந்த 100 நாள் வேலை திட்டத்தையே கிட்டத்தட்ட முடிச்சு வச்சுட்டாங்க. அப்போ இது ஒட்டுமொத்தமாக அந்த திட்டத்தை நாசப்படுத்திட்டாங்க. இதே போல தான் மகளிர் உரிமை தொகையை அதை பார்க்குது. எதுக்காக காசு கொடுக்கணும்? இது வந்து ஏன்னா முதலாளித்துவ அரசாக தான் ஒன்றிய பாஜக அரசு இருக்குது. எதுக்காக பணத்தை அவங்களுக்கு கொடுக்கணும்? நம்ம வந்து ஒரு கார்பரேட் நிறுவனங்களுக்கு வந்து கொடுத்தா கூட வந்து சந்தை பொருளாதாரம் வந்து இதாகும். அவங்களுக்கு ஒரு தள்ளுபடி பண்ணலாம், வரி விலக்கு கொடுப்போம், கடனை தள்ளுபடி பண்ணுவோம், இது மாதிரி பண்ணுவோம். எதுக்கு வந்து இவங்களை போய் கொடுத்துட்டு அந்த
ஒன்றிய பாஜக அரசு யோசிக்குது. அதன் அடிப்படையில் தான் வந்து பாருங்களேன், இந்த மகளிர் உரிமை திட்டத்துக்கு எதிராக இந்த வழக்கு போடுறது கூட பார்த்தீங்கன்னா பாஜகவை சேர்ந்து RSS சேர்ந்த ஒருத்தர் தான் வழக்கு போடுறாரு. அப்போ அந்த வழக்கு அவர்கள் மூலமாக இந்த ஒரு தீர்ப்பு வருது அப்படின்னா இதன் காரணமாக எந்தெந்த மாநிலத்திலலாம் திட்டம் செயல்படுகிறதோ அதையெல்லாம் நிப்பாட்டிடலாம். எங்களுக்கு என்னப்பா, நாங்கள் என்னப்பா பண்ணுறது, கேஸ் போட்டாங்க, கோர்ட்டு சொல்லிச்சு. அப்போ இதனுடைய நோக்கம் வந்து இப்போ கேரளாவில் சபரிமலையில் பெண்களுக்கு அனுமதிக்கணும்னு சொல்லி ஒரு வழக்கு போடுறாங்க. வழக்கு போட்டது ஒரு இஸ்லாமிய வழக்கறிஞர். அவர் அந்த பேரை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஆனால் அவருக்கு வந்து அவர் வழக்கறிஞர் தான். அவரை வழக்காட சொன்னது RSSனுடைய ஒரு அமைப்பு. அப்போ அது தீர்ப்பு வரும்போது என்ன வருது, பெண்களை அனுமதிக்கணும், அதை எப்படி கோயில்களில் பெண்கள் அனுமதிக்காமல் இருக்குது, எல்லாத்தையும் தான் அனுமதிக்கணும், டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தீர்ப்பு வருது. உடனடியாக போராட்டம் பண்ணுறது யார், RSS. அப்போ வழக்கு போட வைத்தது ஒரு இஸ்லாமிய பேருள்ள ஒரு வழக்கறிஞரை வைத்து அவர் வழக்கு போட வைத்து தீர்ப்பு வந்து சாதகமாக வரவும் உடனே எதிராக தீர்ப்பு ஒரு போராட்டத்தை வந்து மேற்கொண்டு அந்த மாநிலத்தில் ஒரு கழகத்தை உருவாக்க முயற்சி பண்ணாங்க பார்த்தீங்களா. இதே மாதிரி தான் அவங்களுடைய திட்டம். இந்த வந்து ஒரு வழக்கு வருது, இதன் மூலமாக வந்து பெண்களுக்கு உதவித்தொகையில் நிப்பாட்டுறோம் அப்படின்னா அப்போ இந்தியா முழுவதும் நிப்பாட்டிடலாம் இல்லையா. இந்த வழக்கு திரும்ப வந்து எப்போ வந்து தீர்ப்பு வருமோ அது வரைக்கும் நிப்பாட்டி வைக்கலாம் இல்லையா. இப்போ இந்த நோக்கம் தான் அவங்களுடைய அடிப்படை நோக்கம். அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் முதலமைச்சர் ரொம்ப அழகாக 3000 ரூபாயும் கொடுத்துட்டு 2000 ரூபாய் வந்து கோடைக்கால சிறப்பு தொகையாக கொடுத்ததும் வந்து சரியான செயல் தான். இப்போ அதனை தொடர்ந்து வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் மற்றவர்களுக்கும் முதியோர்களுக்கும் எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு. இதுவும் சிறப்பான செயல் தான். தொடர்ந்து இந்த ஆட்சி தொடரும் பட்சத்தில் இன்னும் பல்வேறு விஷயங்கள் செய்ய இருக்கிறார். ஏன்னா திராவிட மாடல் 1.0 இந்த அளவுக்கு வந்து வெற்றிகரமான ஒரு செயல்பாடுகளோடு இருக்கும்போது 2.0 அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு பாய்ச்சலாக இருக்குங்கிறது தான் வந்து உண்மை. சரி, இப்போது இந்த தமிழ்நாடு இந்த திராவிட மாடல் இங்கே இருக்கக்கூடிய அரசு வந்து இந்துக்களுக்கு எதிரான அரசு அப்படின்ற ஒரு கட்டமைப்பை என்னதான் பாஜகவும் RSSம் வந்து செட் பண்ணாலும் இங்கே வாழ்ந்துட்டு இருக்க மக்களுக்கு அது தெரியும் அப்படி ஒன்று இங்கே இல்லை அப்படின்ட்டு. இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக வந்து எவ்வளோ கோயில்களுக்கு வந்து குடமுழுக்கு பண்ணுறதும் சரி, அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படின்ட்டு இந்த டிவோஷனல் சைடு சார்ந்த பல விஷயங்களை வந்து தமிழ்நாடு அரசு முன்னெடுத்துட்டு தான் வராங்க. இருந்தாலும் வந்து இப்படி ஒரு கட்டமைப்பை அவங்க கட்ட ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை கூடுதலாக பார்த்தீங்கன்னா பிராமணர்களுக்கு வந்து எதிரான ஒரு அரசாக இருக்குது அப்படின்ட்டு. அப்போது இங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் இதை புரிஞ்சுக்கணும். இவங்க வந்து RSSம் BJPயும் இந்துக்கள் அப்படின்னு சொல்றது வந்து இந்துக்கள் அல்ல, பிராமணர்கள் தான் இங்கே இந்துக்கள், அவங்களுக்கு தான் எல்லாம் வேணும்ன்றது தான் அவங்களுடைய தாட்டா இருக்கு அப்படின்றதுல மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு அது தெரியுது. இருந்தாலும் ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும். குறிப்பாக இது வந்து ஒருவர்கள் சலுகை பெற்றுட்டு இருக்காங்க. நீங்கள் டெய்லி பஸ்ஸுக்கு போகிறீங்க, இப்போ மகளிர் விடியல் பயணம் திட்டம் இருக்குது. நீங்கள் வந்து யாரையும் எதிர்பார்க்க தேவையில்லை. நீங்கள் காலையில் வந்து ஹேண்ட்பேக்கில் வந்து சில்லறை இருக்கா ரூபா இருக்கான்னு எதிர்பார்க்க தேவையில்லை. நீங்கள் வேலைக்கு போகணும், நீங்கள் கிளம்பி வந்து பஸ்ஸுக்கு நிற்பீங்க, பஸ்ஸு வரும், ஏறி வேலைக்கு போயிடுவீங்க. இந்த ஆட்சியில் வந்து தொடங்கிய நாள்லேருந்து அது பழகிட்டீங்க 5 வருஷமாக. இப்போ நாளைக்கு எடப்பாடி வராரு நிப்பாட்டுறாரு அப்படின்னா அப்போ வந்து 2 நாள் கொண்டு போய் 3ஆம் நாள் மறந்துட்டு அந்த பழைய நினப்பில் போய் நிற்கும்போது உங்களுக்கு ஒரு கோபம் வரும் தெரியுமா. என்னடா இருந்தாலும் இப்படி பண்ணிட்டாரு, என்ன இப்படி இப்போ அருமையான ஆட்சியை வந்து இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு ஒரு கோபம் வரும் தெரியுமா. அப்படி நடக்க போகிறது இல்லை, நான் சொல்கிறேன் எடுத்துக்காட்டேன். அப்போ இந்த கோபம் வரும்போது தான் அந்த கோபம் தான் வந்து இன்றைக்கி இப்படி பேசக்கூடிய விஷயமா இருக்குது. சலுகைகளை அனுபவித்து வந்தவர்களுக்கு அது வந்து எல்லோருக்கும் பொதுமையாக போகணும், குறிப்பிட்ட நபர்கள் மட்டுமே அனுபவித்து வந்த விஷயத்தை வந்து எல்லோருக்கும் பகிர்ந்துடணும்னு சொல்லி சட்டம் வருது. அது மாதிரி அரசியல் மாறுது, எல்லாம் மாறும் பொழுது இந்த கோபம் வந்து அவங்களுக்கு வருது. அப்போ வரும்போது தான் என்ன சொல்கிறாங்க, தமிழ்நாட்டில் நாங்கள் யூதர்களை போல நடத்தப்படுகிறோம், ஜெர்மனியில் யூதர்கள் எப்படி நடத்துனாங்களோ அது மாதிரி நடத்தணும். அப்படியே நடத்துகிறாங்க. அதாவது கார்த்தி சிதம்பரம் நம்ம மரியாதைக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர், மக்களவை உறுப்பினர் வந்து ஏஎன்ஐயில் ஒரு பாட்காஸ்ட்டில் கேட்குறாங்க. அதாவது துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தி சொல்கிறாரு, இப்படி இந்த தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு ஜெனோசைடே நடக்குது அப்படின்னு சொல்லி பேசும்போது அவர் வந்து இந்த மாதிரி விக்டிம் கார்டு எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி கிழிச்சு விட்டுருப்பார். குறிப்பாக அவர் கேட்ட கேள்வி, எந்த இதில் வந்து நீங்கள் வந்து இத்தனைக்கும் அவருடைய மனைவி வந்து ஒரு பார்ப்பனர் கார்த்திக் சிதம்பரம் இருக்கார் இல்லையா, அவருடைய மனைவியை வந்து ஸ்ரீநிதி பிரபல நாட்டிய கலைஞர் அவங்களாம் அவர் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து எந்த இடத்துல நீங்கள் பாதிக்கப்படுறாங்க, பார்ப்பனர்கள் தமிழ்நாட்டில் எங்கே பாதிக்கப்படுறாங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தொழிலதிபர்கள் எல்லா பேரும் அவர்கள் தான். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நடிகர்கள் எந்த துறை பெரிய துறையோ, ஊடகத்தில் அவங்க தான், அச்சு ஊடகத்தில் அவங்க தான், எல்லா வகையிலையுமே அவங்க தான் டாப்பில் இருக்காங்க. நீங்கள் வங்கி தொழிலே அவங்க தான், நீங்கள் கணினி அந்த தொழிலா அதுலேயும் அவங்க தான், எல்லாத்துலேயும் அவங்க தான் இருக்கிறாங்கும்போது எந்த வகையில் பாதிக்கப்பட்டிருக்காங்கிற கேள்வியை நம்ம கேட்கல. சிதம்பரத்தினுடைய மகன் திரு கார்த்திக் சிதம்பரம் வந்து கேட்குறாரு, எங்கள் ஏஎன்ஐனுடைய பாட்காஸ்ட்டில் கேட்குறாரு.
அவர் நாடு முழுக்க போய் சேரட்டும் தான் கேட்குறாரு. தமிழ்நாட்டில் அப்படி ஒரு சம்பவமே நடக்கலை. தமிழ்நாட்டில் வந்து என்னன்னா சமூக நீதி வேணும், எல்லோருக்கும் சமநீதியும் சமூக நீதியும் வேணும் தான் நம்ம கேட்குறோமே தவிர, அது பிசியாக இருந்தாலும் எஸ்சியாக இருந்தாலும் எஸ்டியாக இருந்தாலும் இந்த பக்கம் வந்து எஃப்சியாக இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் ஒரே மாதிரியான ஒரு இதுதான் வேணும். அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, எங்களுக்கு மட்டும் கிடைக்கிது, இவ்வளோ நாள் எங்களுக்கு கிடைச்சிட்டு இருந்துச்சு, கிடைக்கலங்கிற போது அது சலுகை கிடையாது. உங்களுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய உரிமையை பறித்து வச்சுருந்தீங்க, அதை வந்து எல்லோருக்கும் பிடிங்கி கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து நீங்கள் இப்போ இந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பை உருவாக்கிட்டு இருக்கீங்க. தமிழ்நாட்டில் வந்து பார்ப்பனர்கள் நடனம் ஏதாவது ஜெர்மன் மாதிரி நடக்குது, கையில் ப்ளூ ரிப்பன் கட்டிட்டு தான் யூதர்கள் வெளியில் வரணும் உத்தரவு போட்டால் அது மாதிரிலாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் கதை சொல்லும்போது தான் கார்த்தி சிதம்பரம் போன்றவர்கள் இந்திய அளவில் அதனுடைய மூக்கை உடச்சி விட்றாங்க. சார், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய பிறந்த நாள் வந்து முன்னிட்டு ஒரே தலைவன் அப்படின்ட்டு ஒரு வீடியோ வந்து டிஎம்கே சார்பாக வந்து ரிலீஸ் பண்ணப்பட்டுச்சு. ஒரே நாளில் இந்த வீடியோ வந்து ஒரு கோடி கவுண்ட்டையும் தாண்டி வந்து போயிருக்குது அப்படின்றது வந்து இதுதான் முதல் முறைன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு அரசியல் தலைவரை சார்ந்து ஒரு வீடியோ வந்து போட்டு ஆமாம், நல்ல வரவேற்பு எல்லாருடைய மத்தியிலுமே வந்து குறிப்பாக அந்த வீடியோவில் கூடிய கருத்துக்களை நீங்கள் கொஞ்சம் போட்டு காட்டுங்க. அது சில பேருடைய கிளிம்சஸ் இருக்குங்க, அதை போட்டு காட்டுங்க. அவர்கள் நம்மை சோதிக்கிறார்கள், நாம் வளைந்து விடுவோம் என்று. அவர்கள் நம்மை அழுத்துகிறார்கள், நாம் உடைந்து விடுவோம் என்று. கன்னியாகுமரி மண்ணிலிருந்து டெல்லியின் மாளிகை வரை இந்த செய்தி எதிரொலி கட்டும். நம் வேர்வையும் கண்ணீரையும் சிந்தி கட்டியிருக்கக்கூடிய இந்த திராவிட மாடல், நாம் அதை பாதுகாப்போம். நம்ம திட்டங்களால் மாற்றிய இந்த தமிழ் உயிர்கள், நாம் அவர்களை காப்போம். நம் இதயங்களை வைத்திருக்கக்கூடிய இந்த தமிழ் உணர்வு, நாம் அதை பாதுகாப்போம். இன்று மட்டுமல்ல, என்றென்றும் பாதுகாப்போம். குறிப்பாக ரஜினிகாந்திலேருந்து அப்போ பல்வேறு இவங்க பேசியிருக்காங்க, முக்கியமானவர்கள். அதில் பேசியதில் வந்து அவருடைய அரசியல் செயல்பாடு, மக்கள் நலம் சார்ந்த விஷயங்கள், இது மாதிரி பல விஷயங்களை வந்து தொட்டு காட்டியிருப்பாங்க. அது ஒரு ஒரு தலைவர் மீது ஒரு சொல்லக்கூடிய, அது 73 வயதை அடைந்த ஒரு தலைவர், அவர் 50 தான் நம்ம நினச்சிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அவர் 50 தான் அவரும் நினச்சிக்கிறோம், நம்மளும் அப்படி தான். அவருடைய அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் தெரியுது. முதல் நாள் கோயம்புத்தூரில் இருக்கார், சாயந்தரம் சென்னைக்கு வர்றாரு, அடுத்த நாள் பார்த்தா திருநெல்வேலியில் இருக்கார், அதுக்கப்புறம் பார்த்தா கோயம்புத்தூர் இதுக்கு திருப்பூர் போகிறாரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா பைக் காரில் வந்து எங்கேயோ போகிறாருன்னு சொல்லி இப்படி வந்து அதாவது அவருடைய எதிரிகளே வைக்கும் பண்ண வந்து செயல்பட்டு இருக்காரு. இப்படியாப்பட்ட சூழலில் அவரை பற்றியான கருத்துக்களை வந்து பல்வேறு தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க. அவர்கள் சொன்ன அந்த கிளிம்சஸை போடுங்க, அதுவே போதும். ஏன் அந்த வீடியோ வெற்றி பெற்றதுக்கான காரணங்கிறது புரியும். We have to invest in future. உரிமைகளை ஒன்றிய அரசு நசுக்க பார்க்கறாங்க. இப்பொழுது புதிதாக ஒரு இடத்தில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று You have to pick your battles என்று சொல்வார்கள். இந்திய ஜனநாயகத்தை இன்னும் யாரா பாதுகாக்க முடியும் அப்படின்னா, முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் என்னும் நான் மக்களுடைய பேராதரவுடன் அரசின் ஏறியவர். பொறுப்புணர்வு கொண்ட ஒரு தலைவராக அண்ணன் தளபதி விளங்குகிறார். ரொம்ப கஷ்டம் இதை அழிக்கிறது. அதுக்கான கட்ஸ் வந்து சிஎம் கிட்ட இருந்து வருது. இதெல்லாம் வந்து ஒரு தலைவனுக்கான ஒரு பண்பு, ஒரு கண்ணியமான ஒரு குணங்கள் அது அவர்கிட்ட இருக்கு. இது வந்து பெரியாரோட ஸ்டைலோட கார்பன் காப்பி இல்லை, அண்ணாவோட ஸ்டைலோட கார்பன் காப்பி இல்லை. ரொம்ப முக்கியமாக பார்த்தா கலைஞர், லாங்கஸ்ட் சர்விங் லீடர், அவருடைய கார்பன் காப்பி இல்லை. அவருடைய ஸ்டைல் டோட்டலி டிஃப்ரெண்ட். We will survive and we will continue. இதுதான் தொடர்ச்சி, இதுதான் நிஜ சமூக நீதியின் தன்மை. கன்னியாகுமரி மண்ணிலிருந்து டெல்லியின் மாளிகை வரை இந்த செய்தி எதிரொலி கட்டும். சார், கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கான காங்கிரஸ் குழுவில் இருக்கக்கூடிய கிரிஷ் ஜெயரங்கர் வந்து குழுவை விட்டு போயிருக்காரு, நான் இதில் இல்லைன்ட்டு விலகியிருக்காரு. அதுக்கான காரணம் அவர் எதனால் விலகியிருக்காருன்ற இல்லை, பல காரணங்கள் இருக்கும். அதை விட அதுக்கு முக்கியமான செய்தி வந்து திரு ப. சிதம்பரம் அவர்கள் வந்து முதலமைச்சரை சந்தித்து பேசியது. இன்றைக்கு செல்வ பிறந்தை கூட ப. சிதம்பரம் வந்து பேசிட்டு போனாங்க. பொதுவாக இந்த மாதிரி கூட்டணி பேச்சுவார்த்தையில் வந்து இது போன்ற விஷயங்கள் ஒரு இழுபறிகள்லாம் நடக்க தான் செய்யும். ஏன்னா ஒவ்வொரு பார்ட்டியும் அதனுடைய ஒரு ஷேரை விரும்ப தான் செய்வாங்க. அப்போ எங்களுக்கு இவ்வளோ வேணும் அவ்வளோ வேணும்னு கேட்பாங்க. சில பேர் வந்து விட்டு கொடுத்து போவாங்க. மரியாதைக்குரிய காதர் மைதனை போலவோ மற்ற முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தை போலவோ அவர்கள்லாம் வந்து விட்டு கொடுத்துட்டு போயிருக்காங்க. இவர்கள் வந்து நாங்களுக்கு வலுவாக எங்களுக்கு அமைப்பை கட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் கேட்குறாங்க. ஆனால் திமுக எவ்வளோ முடியுமோ அதை வந்து சொல்ல தான் போகுது. ஏன்னா புதிய கட்சிகள் நிறைய வந்திருக்கு திமுகவுக்கு.
நீங்கள் வந்து பெரிய கட்சி தேமுதிக, மக்கள் நீதி மையம் போன்ற கட்சிகள் மட்டுமில்லாமல் இன்னும் பல கட்சிகள் வந்து புதிய புதிய கட்சிகள் வந்து திமுகவுடன் இந்த கூட்டணியில் வந்து இணைஞ்சிருக்கு. அப்போ அவர்களுக்கெல்லாம் சீட்டு ஒதுக்கீடு செய்யணும். இப்போ இது மாதிரி பல சிக்கல் வந்து ஒரு பெரிய எண்ணெய் ஸ்தானத்தில் கூடிய திமுகவுக்கு இருக்குது. அதனால் இந்த பேச்சுவார்த்தைகள் இருக்க தான் செய்யும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லபடியாக போய் முடியும்னு வச்சுக்கங்களேன். ஏன்னால் திமுகவுக்கு வாக்கு என்பது வந்து இந்த முறை எப்படின்னா முதல்வருடைய முகத்துக்கு தான் வாக்கு. ஏன்னா அவர் முகத்தை இப்போ வந்து மக்கள் பார்க்கும்போது அவர்கள் 5 ஆண்டுகளாக என்ன செய்தார்னு மக்களுக்கு தெரியும். இந்த முறை வந்து வாக்கு என்பது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு போன முறை வந்து நம்ம வந்து சொன்னது என்னன்னா, இந்த அரசு எடப்பாடியினுடைய அரசு தொலையணும் அப்படிங்கிறதும் எடப்பாடி அரசு செய்த துரோகங்களை செய்து பட்டியலிட்டு நம்ம வந்து வாக்கு கேட்டாங்க. ஆனால் இந்த முறை முதலமைச்சருடைய முகத்தை வந்து நினைவில் வைத்து கொண்டு வாக்களிங்கன்னு தான் சொல்ல முடியும். ஏனென்றால் அவ்வளோ விஷயங்களை செஞ்சுருக்கார், செஞ்சுக்கிட்டே இருக்கார் இன்றைக்கி வரைக்கும். அப்படி இருக்கும்போது அந்த மாதிரியான சூழலில் புதிதாக வந்துருக்கக்கூடிய கூட்டணி கட்சிக்கு என்னென்ன செய்யணுங்கிறதுலாம் அதை முடிவு பண்ணி அவர் செய்வார் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இன்னொன்று திமுக ஜனநாயகம் கட்சிக்குள்ளே பேசி தான் அவங்க முடிவு பண்ணுவாங்க. அந்த சூழ்நிலையில் திமுகவுடைய பேச்சுவார்த்தை குழுவின் தலைவராக இருந்தவர் வந்து என்ன பண்ணார்னா, அவர் நிறைய பேசினார். பேச்சுவார்த்தையே அறைக்குள்ளே பேசணும், அறைக்குள்ளே பேசாமல் அவர் வந்து மீடியாட்ட பேசிக்கிட்டே இருந்தார். அது வந்து ஒரு நல்ல ஒரு அரசியல் இது கிடையாதுங்கிறது அது திமுக அது உணர்ந்துருக்குது. அது அவரும் உணர்ந்துக்கிட்டு தான் வந்து வெளியேறிக்கிட்டார். நான் இருக்க வரைக்கும் நல்லபடியாக போகாதுன்னு அவரே புரிஞ்சுட்டு போயிட்டார். அது நான் அதுக்கு நன்றி தான் சொல்லணும். ஏன்னா காங்கிரஸும் திமுகவுடைய தோழமை தொடர வேண்டுங்கிறது தான் வந்து எல்லோருடைய விருப்பமாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் போய் வந்து நான் வந்து 70 நாளாக காத்துக்கிட்டு இருக்கேன், நான் என்னை வந்து எங்களுக்கு அதர் ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு போன்ற இந்த வார்த்தைகள் எல்லாம் சொன்னாங்கன்னா அது வந்து ஒரு அந்த ஒற்றுமை பாதிக்கப்படுங்கிறத வந்து ரொம்ப தெளிவாக அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. காங்கிரஸ் கூப்பிட்டு நீயே வந்துருப்பான்னு சொல்லிட்டாங்க. சிதம்பரமே வந்து மூத்த தலைவர், உள்துறை அமைச்சராக இருந்தவர், அவரே வந்து பேசியிருக்காரு. பார்ப்போம், நல்லது நடக்கும் கண்டிப்பாக. ஆனால் ஒரே ஒரு விஷயம்தான், இந்த தேர்தல் என்பது மக்கள் மனசுக்குள்ளே வைக்கக்கூடியது வந்து திமுகவினுடைய பிரச்சார பாணியை முதலமைச்சருடைய முகத்தை மனதில் நினைத்து கொண்டு வாக்குச்சாவடிக்கு செல்லுங்கள். ஏன்னா எல்லாத்துக்கும் வந்து அவர் இருக்கார். 1.0 முதல் 5 ஆண்டு ஆட்சியில் என்ன செய்யணுங்கிறத செஞ்சுட்டாரு. அவர் முதல் ஆட்சி பொறுப்பு ஏற்றபோது கலைஞருடைய நினைவிடத்தில் சொன்ன வார்த்தை தான், எங்களுக்கு வாக்களிக்காதவர்கள் இவர்களுக்கு ஏன் நாம் வாக்களிக்காமல் விட்டுவிட்டோம் என்ற வகையில் என்னுடைய ஆட்சி இருக்கும்னு சொன்னார். சொன்னபடியே செஞ்சிட்டாரு. அதனால் அடுத்து வந்து என்ன நடக்க போகுதுங்கிறது இதை விட வந்து அருமையான ஒரு ஆட்சியை கொடுக்க போகிறாங்கிறது தான் உண்மை. ஃபைன் சார், திரும்ப நாளைக்கு இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். மீண்டும் நாளை இரவு 9:30 மணிக்கு அரசியல் பேட்டை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி. நன்றி.